இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 26ஆம் நாள் 9/6/2025 ஜூன் மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:52 லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி காலை 10:40 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது. நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் மாலை 4:40 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 4:30 முதல் 6 வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. மாலை 4:40 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம். ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:40 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இன்று வைகாசி விசாக திருநாள் கொண்டாடப்படுகின்றது. அனைத்து முருகன் ஆலயங்களிலும் வைகாசி விசாகம் சிறப்பாகவும் நடைபெறும். அனைவருக்கும் எங்களுடைய வைகாசி விசாக திருநாள் நல்வாழ்த்துக்கள். இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். செயல்களை எல்லாமே தன்னம்பிக்கையுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில தனிப்பட்ட திறமைகளின் காரணமாக உங்களுடைய செயல்திறன் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய பணிக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல நல்ல உறவு பிணைப்பும் காணப்படும். இருவரும் என்று பொருத்தமான ஜோடியாகவும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத வகையில தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முன்பு கொடுத்து இருந்த பணத்தை இப்பொழுது திருப்பி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. உயர் அதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். குடும்ப பிரச்சனைகளை இருந்து விடுபடவும் செய்வீங்க. மன நிம்மதி உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனால உற்சாகமாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல உங்களுக்கு எதிராக இருந்தவர்களும் விலகி சென்று விடுவாங்க. ரியல் எஸ்டேட் தொழில பணத்தை பார்த்தும் விடலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுக்கு வியாபாரத்துல இருந்து வந்த ஏமாற்றங்களும் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான சூழ்நிலைகளும் காணப்படும். சில ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு லேசான தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கத்தாங்க செய்யும். வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிலும் என்ற அவசரத்தை மட்டும் காட்டவும் வேண்டாம். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது சம்பந்தப்பட்ட அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளினால சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வரவு கவனமாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல எச்சரிக்கையாகவும் இருங்க. இதன் மூலம் இன்று திருப்தியாகவும் உணர்வீங்க. மற்றவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. வாழ்க்கை துணையிடத்துல உறவு நிலை இனிமையாகவும் இருக்கும். மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வீட்டை அலங்காரப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கட்டுமானம் தொடர்பான விஷயங்கள்ல செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வீட்டினை உங்களுக்கு விருப்பமான முறையில அலங்காரப்படுத்தவும் செய்வீங்க. எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதுல சிறப்பாக வெற்றியையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல ஏதாவது விருந்து விசேஷங்களுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம்.
நண்பர்களிடத்துல வீண் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். சகோதரர்களுடைய வகையில அலைச்சல்களும் இருக்க தங்க செய்யும். சுபகாரியங்கள் தொடர்பான விரயங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இனம் புரியாத சில சிந்தனைகளினால குழப்பங்களும் ஏற்படலாம். ரகசியமான முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று உங்களுக்கு அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:40 பிறகு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. முக்கிய பிரமுகர்களினால ஆதாயமும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். இன்று தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உங்களிடத்துல நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பணியில திருப்தியாகவும் உணர்வீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உறவுல பரஸ்பர அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் போதுமான அளவிற்கும் இருக்கும். இன்று அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணிசமான தொகையை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. வீண் அலைச்சல்களை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இதனால சிலருக்கு உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். நிதிநிலையை சீர்படுத்தவும் செய்வீங்க. சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலியினுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விற்பனையில முன்னேற்றமும் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசியல்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில முக்கியமான பொறுப்புகளை உங்களை நம்பி ஒப்படைக்கவும் செய்வாங்க. உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. வீட்டை புதுப்பிப்பதற்கான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. பயணங்களினால நல்ல பலனையும் பெற்றுவிடலாம். பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். சிலருக்கு புதிய பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள் என்று அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் கேட்கும் உதவிகளையும் செய்தும் தருவீங்க. மாலையில உறவினர்களுடன் தொடர்பு கொண்டு பேசி நலம் விசாரிக்கவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். நண்பர்கள் யாராவது உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். மாணவர்கள் தங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வாங்க. வெற்றியும் கிடைக்கப் பெறுவீங்க. அண்டை வீட்டாரிடத்துல வாக்குவாதங்கள் மட்டும் செய்யவும் வேண்டாம். பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. நெருங்கிய உறவினர்களுடைய வருகை வீட்டை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவதாகவும் இருக்கும். மனதில் நினைத்த காரியங்களும் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. மனதை உறுத்தி கொண்டு இருந்த சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் காண்பீங்க. உத்தியோகத்துல ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். மூத்த சகோதரர்களினால நல்ல பலனையும் பெற்றுவிடலாம். புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். சகோதரர்களினால சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று பொறுமையை கையாள்வதும் நல்லது. சூழ்நிலைகள் உங்களுக்கு என்ற சவால்களை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைவதில் சிறு தாமதங்களும் ஏற்படலாம். செயல்களை செய்வதற்கு முன்பாக 1-2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. இதன் மூலம் சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை செய்கின்ற இடத்துல முன்னேற்றமான பலன்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிகப்படியான வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. உங்கள் துணையுடனான உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசவும் வேண்டாம். சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு திருப்தியை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். செலவுகள் சற்று கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். இன்று ஏதாவது அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. மாறி வரும் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப வியாபாரத்தில் ஏதாவது புதுமைகளை புகுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. சிறு குறு வியாபாரிகளுக்கு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். ரியல் எஸ்டேட் தொழில் சீராகவும் நடைபெறும். ஷேர் மார்க்கெட்ல ஓரளவிற்கு லாபத்தையும் பார்த்துவிடலாம். அலைச்சல்கள் அதிகமானாலுமே அதற்கான வருமானத்தையும் பெறுவீங்க. வேலை திறனினால மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. இது உங்களுக்கு பெருமையாகவும் இருக்கலாம். எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியத்துடனும் இருப்பீங்க. பிள்ளைகளும் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்தும் கொள்வாங்க. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல விஐபிக்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். முயற்சிகள் வெற்றிகரமாக முடிவடையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சில செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். போதுமான அளவிற்கு பணம் இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். இன்று சில கடுமையான போராட்டத்திற்கு பின்பு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. பதட்டமான மனநிலையில இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன அழுத்தங்களும் சோர்வும் நீங்கும். உங்களுடைய திட்டமிடுதல்களுக்கு ஏற்ப நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். சக ஊழியர்களும் அனுசரணையாகவும் இருப்பாங்க. கொடுத்த கடனை திரும்ப பெறும் பொழுது சற்று கனிவாக பேசி தங்க வசூல் செய்ய வேண்டியதும் இருக்கும். சில கடினமான நேரங்கள்ல சகோதரர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மனதில் இருந்து வந்த கவலைகளும் குறையும். நெருக்கமானவர்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். வேலையாட்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். உத்தியோகத்துல சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நிறைவாக உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகளும் குறையும். தந்தையுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய சந்திப்புகளும் ஏற்படலாம். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலமாக சில சவால்களை சமாளித்து வெற்றியும் பெறுவீங்க. உங்களுடைய உறுதியான மனநிலையின் மூலமாக சில போராட்டங்களையும் வென்று வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. பணியில வெற்றிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில தடைகளையும் எதிர்கொண்டு வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. சில அதிகப்படியான பணிகளும் இருக்கத்தங்க செய்யும். உங்களுடைய வேலைகள்ல நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. திருமண உறவில எந்த ஒரு விஷயத்தையுமே தீவிரமாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். உறவில நல்லிணக்கத்தை பாதிக்கப்படக்கூடிய வகையில பேசிவிடவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு பணப்பற்றாக்குறைகளும் இருக்கத்தங்க செய்யும். உங்களுடைய பொறுப்புகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளினால
சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் எச்சரிக்கையாகவும் இருங்க. தேவையில்லாத கெட்ட பெயர்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில பேசிவிடவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. அலட்சியமாக மட்டும் இருந்துவிடவும் வேண்டாம். பேச்சுவார்த்தைகள்ல நிதானத்துடனும் இருங்க. தேவையற்ற சண்டை சச்சரவுகள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கத்தாங்க செய்யும். இதனால பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. குடும்பத்தினருடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய பாதைகள் தென்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுக்கான புதிய வழிமுறைகளை நீங்க யோசிக்கவும் செய்வீங்க. சில எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிக்க தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. பிள்ளைகள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரம் என்று ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். குடும்பத்துல மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வீட்டை அழகுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கண்கள் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். சக ஊழியர்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய வார்த்தைகளை அவர்கள் மதிக்கவும் செய்வாங்க. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. நிதானமான பேச்சுக்கள் நன்மதிப்பையும் ஏற்படுத்தும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஆர்வமும் உண்டாகும். தானியம் மற்றும் காய்கனிகள் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆலய திருப்பணிகளுக்கு சில நன்கொடைகளையும் தருவீங்க. நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிர்வாகத் துறைகள்ல திறமைகளும் வெளிப்படும். சற்று கவனமுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. இன்று உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் ஒரு உற்சாகமான மனநிலையுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எல்லா விதத்திலுமே என்ற வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பணியில புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். இதனால உற்சாகத்துடனும் திருப்தியாகவும் காணப்படுவீங்க. பணிகளை விரும்பி மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகள் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவரும் என்று வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதியில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல சில புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. இன்று வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய மனதை உங்கள் காதலி புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்கள் கிட்ட இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். கேட்ட இடத்துல இருந்து பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒத்திப்போய் கொண்டு இருந்த வெளியூர் பயணங்களை இப்பொழுது மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கி பரிவர்த்தனைகள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். உறவினர்களுக்காக கூடுதலாக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். அவ்வப்பொழுது மனதுல இனம் புரியாத சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். நன்றி மறந்தவர்களை நினைத்து இப்பொழுது வருத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் அவசரப்பட்டு மட்டும் யாரையும் விமர்சிக்கவும் வேண்டாம். மற்றவர்களுடைய தவறுகளை நீங்கள் சுட்டிக்காட்டவும் வேண்டாம். வியாபாரத்துல பாக்கிகளை வசூல் செய்தும் விடுவீங்க. இதுல சிறு தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. உடன் இருப்பவர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது.
மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை மற்றவர்கள் கிட்ட தெரிவிப்பதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். தாய்வழி உறவினர்கள் பண உதவிகளையும் செய்வாங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரம் என்ற நல்லபடியாகவும் நடைபெறும். தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பண முதலீடுகள் செய்யும் விஷயங்கள்ல மூத்த நபர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. உங்களுடைய பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. பணியிடத்துல இனிமையான சூழலும் உண்டாகும். திருமணத்திற்காக தயாராகி கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாக தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்களும் செய்வீங்க. உங்களுடைய வேலைகளை முடிப்பதுல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். 1-2 முறை அலைந்து திரிந்து தாங்க சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. விலகி சென்றவர்களை பற்றிய எண்ணங்களும் இப்பொழுது அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையாட்கள் இடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. எதிர்பாராத சில விரைய செலவுகளும் ஏற்படலாம். கால்நடைகள் சார்ந்த பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மனதுல நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. அலுவலகம் தொடர்பான பணிகள்ல அலைச்சல்களும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. இன்று உங்களிடத்துல இருந்து வந்த சோர்வு மனப்பான்மையும் நீங்கும். சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலுமே அதீத கவனத்துடனும் இருப்பீங்க. வேலைகளை எல்லாமே முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. இது உங்களுக்கு திருப்திகரமாகவும் இருக்கும். வேலை சம்பந்தமாக அலைச்சல்களும் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. என்று கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். குடும்பத்தினருடைய எதிர்காலத்தை பற்றிய பயனுள்ள விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சுமூகமான போக்கும் காணப்படுங்க. சில புதிய முதலீடுகள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. என்ற சற்று அலைச்சல்கள் இருந்தாலுமே அதுவும் உங்களுக்கு சாதகமாக தங்க அமையும். வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும். குடும்ப தேவைகளை பொறுப்பாக நிறைவேற்றவும் செய்வீங்க. கணவன் மனைவி உறவுல கலகலப்பாகவும் இருப்பீங்க. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. உற்பத்தியை அதிகரிப்பதற்காக ஊழியர்களும் முனைப்புடன் வேலைகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்சாகத்துடன் வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். அரசாங்க வேலைகள் பார்ப்பவர்களுக்கு இன்று அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்கள் தாயார் உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. சிலருக்கு பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. 1-2 முறை அலைந்து தெரிந்தாவது சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. சமூக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய தொழிலை தொடங்க நினைப்பவர்களுக்கு சாதகமான பலன்களும் உண்டாகும். முன்னர் செய்த முதலீடுகள்ல இப்பொழுது லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். யாரிடத்திலும் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம்.
யாருக்கும் என்ற அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். நீங்கள் நல்லதே சொன்னாலும் மற்றவர்கள் அதனை தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். சகோதரர்களுடைய வழியில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரியங்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகளும் நல்லபடியாகவும் நிறைவு பெறும். வியாபாரத்துல நண்பர்களுடைய ஆதரவுகளும் மேம்படும். வீடு வாகனங்கள் சார்ந்த பழுதுகளையும் சரி செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல திருப்திகரமான சூழலும் உண்டாகும். சமூகம் தொடர்பான புதிய கண்ணோட்டங்களும் உண்டாகும். கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்தியான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. பணியில முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சில கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல அமைதியாகவும் உணர்வீங்க. உங்கள் துணை இடத்துல சகஜமாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகளும் இன்று உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். புதிய முதலீடுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று உங்களுடைய ஆற்றலின் காரணமாக சுறுசுறுப்பாகவும் சிறப்பாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் இது எல்லாமே நீங்க எதிர்பார்த்த வேலைகளாகவும் இருக்கும். அதற்கு ஏற்ற ஊதியத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைக்காக வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாங்க. கடன் வாங்கக்கூடிய அவசியம் இல்லாமலும் போகலாம். பணவரவு உங்களுக்கு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த தங்க நகைகளை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார யுத்திகளினால லாபத்தை பெருக்கவும் செய்வீங்க. குடும்ப பிரச்சனைகளினால மாணவர்களுடைய மனநிலை பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்கள்கிட்ட அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உறவினர்களும் நண்பர்களும் உங்களிடத்துல கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பாங்க. சிலர் உங்களுடைய உதவிகளை தேடியும் வருவாங்க. பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் முக்கியத்துவமும் தருவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். மனதுல அவ்வப்பொழுது இனம் புரியாத சிந்தனைகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவை ஒன்றை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. சகோதரர்கள் பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு படிப்புல திருப்தியான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வணிகம் தொடர்பான பயணங்கள் சிறப்பான பலன்களை தருவதாகவும் இருக்கும். காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்க உங்கள் காதல் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. தேவையற்ற கருத்துக்கள் பேசுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது. நெருக்கமானவர்கள் பற்றிய எண்ணங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். அரசு சார்ந்த காரியங்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். உலக வாழ்க்கை பற்றிய புதிய கண்ணோட்டங்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல சில மாற்றங்களும் ஏற்படலாம். அனைவரிடத்திலுமே அன்புடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். நண்பர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. சில சூழ்நிலைகள் உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். சூழ்நிலைகளை திறமையாக கையாளவும் செய்வீங்க. உறுதியான போக்குடனும் இருப்பீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் நீங்கள் உறுதியாக வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல இருந்து வந்த பதட்டங்களும் நீங்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் இனிமையான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று சராசரியாக தங்க இருக்கும். நிதிநிலையை சிறப்பாக கையாளவும் செய்வீங்க. சில கடினமான சூழ்நிலைகள்ல நண்பர்களுடைய உதவிகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு அமைதியாகவும் உணர்வீங்க. இன்று வேலை பளு சற்று அதிகமாக இருப்பதன் காரணமாக அவ்வப்பொழுது சற்று சோர்வாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சில அவசியமில்லாத செலவுகளும் ஏற்படலாம். பணத்தின் மதிப்பை அறிந்து செயல்படுவதும் நல்லது. ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிக்கல்களும் தொழில ஏற்பட்டு தங்க நீங்கும். இது ஏதாவது இடையூறுகளையும் ஏற்படுத்தலாம். பூர்வீக சொத்துக்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளும் வீட்டில் நடைபெறலாம். கொடுத்த வாக்குறுதிகளை சிரமப்பட்டாவது காப்பாற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளையும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளும் நிறைவேறும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வலிய வந்து உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய பொறுப்புகளை வாழ்க்கை துணை பகிர்ந்து கொள்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கி சுமூகமான சூழ்நிலைகளும் காணப்படும். அவர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை எல்லாமே வசூல் செய்தும் விடுவீங்க. என்று வியாபாரத்துல ஏற்ற இறக்கமான போக்கும் காணப்படும். முன்பு முடிக்க வேண்டிய வேலைகளை இப்பொழுது முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில பண பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பழைய கடன்களை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அமைதியான போக்கும் காணப்படும். திருமண வாழ்க்கையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உங்களுடைய திறமைக்கு உண்டான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில திருப்தியும் உண்டாகும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. தவறிப்போன சில வாய்ப்புகளும் மீண்டும் கிடைக்கவும் காண்பீங்க. வர்த்தகம் தொடர்பான பணிகள்ல லாபமும் உண்டாகும். கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டும் செயல்படுவீங்க. பய உணர்வுகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளினால பெருமையும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் லாபகரமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். திருப்தியாகவும் உணர்வீங்க. சுய முயற்சியின் மூலமாக முன்னேற்றமும் உண்டாகும். பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். பணியிடத்துல உங்களுடைய செயல்திறனை மேலதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. உங்களுடைய தனித்திறமைகள் மற்றும் படைப்பாற்றல்களின் மூலமாக மற்றவர்களுடைய ஆதரவுகளையும் அங்கீகாரங்களையும் பெற்றுவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில சுப நிகழ்ச்சிகளும் குடும்பத்துல நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்தினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அவர்களுக்காக விருந்து ஏற்பாடுகளும் வீட்டுல நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளை உருவாக்கியும் கொள்வீங்க. பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. புத்திசாலித்தனத்துடன் வேலைகளை எல்லாமே செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு இன்று கிடைக்கின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். எந்த ஒரு பிரச்சனையானாலுமே உங்களுடைய சொந்த முயற்சியினால நீங்க கடந்து வந்தும் விடுவீங்க. இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். கடந்த கால நெருக்கடிகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க.
எதிர்பார்த்த நன்மைகளையும் பெற்றுவிடலாம். மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறவும் காண்பீங்க. பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில முக்கியமான விஷயங்கள்ல மட்டும் நிதானத்துடனும் சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். நண்பர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களின் மூலமாக ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைகளை முடிப்பதுல கவனமாகவும் இருங்க. கடைசியில ஏதாவது கவனக்குறைவின் காரணமாக செய்த வேலையையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உறவினர்களுடைய உதவியினால சிறப்பான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய தலையீடுகளினால சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். நீதிமன்ற வழக்கு விஷயங்கள்ல எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எழுத்து சார்ந்த துறைகள்ல புதுமையான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களிடத்துல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. வரவுக்கு மீறிய செலவுகளும் இருக்கும். கால்நடைகள் தொடர்பான செயல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல இடமாற்றங்கள் சார்ந்த எண்ணங்களும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். கல்வியில இருந்து வந்த ஆர்வமின்மையும் குறையும். சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்கள் கிட்ட பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலம் அமைதியாகவும் உணர்வீங்க. மனதுல அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. அதிக பணிகளும் என்று உங்களுக்கு இருக்கத்தாங்க செய்யும். பணியில தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. திட்டமிட்டு பணியாற்றினாலே போதுங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சகஜமான உரையாடல்களை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. உறவில நல்லிணக்கத்தை பாதுகாத்துக் கொள்வதும் நல்லது. இன்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. பண தேவைகளை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. இன்று வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டத்தின் காரணமாக தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றி வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டுக் கொண்டு இருந்த சில ஆடம்பர பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. வருமானமும் கிடைக்கவும் பெறுவீங்க. சிலருக்கு அசையா சொத்துக்கள்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு துறை பணியாளர்களுக்கு சிறப்பான பெயரை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில்ல ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவி இருவரும் அனுசரித்து செல்வதும் நல்லது. பழைய பகைமை உணர்வுகளும் நீங்கும். குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வையும் காணலாம். பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. உறவினர்கள் பாராட்டும்படி நடந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். வியாபாரத்துல இன்று இரட்டிப்பு லாபத்தையும் பெற்றுவிடலாம். தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்ப பொறுப்புகள்ல உற்சாகமாகவும் ஈடுபடுவீங்க. பிள்ளைகள் கேட்பதை மகிழ்ச்சியுடனும் செய்தும் தருவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு பெற்றோருடைய ஆதரவுகளும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை இடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரம் என்று நல்லபடியாக தங்க நடைபெறும். இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு பணி செய்தாலுமே அதுல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். முதலீடுகள்ல நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம்.
குடும்ப உறவுகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். யாரிடத்திலும் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அரசு சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். வெளிவட்டாரத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. புதிய விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. எதிலும் திட்டமிட்டு செயல்படவும் செய்வீங்க. புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தையும் காட்டுவீங்க. மற்றவர்களிடத்துல வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. உங்களுக்கான நல்ல ஒரு கொள்கைகளை நீங்க ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திடமான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குறித்த நேரத்துல பணிகளை முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய வேலைகளை பொறுமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து பேசுவதும் நல்லதுதாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லதுதாங்க. கவனமாக வைத்து எடுப்பதும் நல்லது. விவேகத்துடன் கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி உங்களுடைய பெயருக்கு புகழும் கௌரவமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. திருமணத்திற்காக நல்ல வரனை தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு நண்பர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பண பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சேமிப்புகளை உயர்த்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். அரைகுறையாக நின்ற வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடிவடையும். உத்தியோகத்துல சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இப்பொழுது தொடங்குகின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அரசாங்க வகையில இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் இப்பொழுது சாதகமாக முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணியிடத்துல எதிரிகளினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். உங்களுடைய வேலைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று வங்கி மற்றும் நிறுவனத்துல இருந்து கடன் வாங்க நினைப்பவர்களுக்கு இது சாதகமாகவும் முடியும். பெற்றோருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல முடிவுகளை எடுப்பதாகவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். நண்பர்களுடைய உதவியினால சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். வதந்திகளை பொருட்படுத்தவும் வேண்டாம். மறதி சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். வியாபாரத்தை விரிவு செய்வதில் ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். தந்தையின் வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய உறுதியான போக்கின் காரணமாக இன்று சில தடைகளையும் சமாளித்து வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சவாலான சூழ்நிலைகளையும் நீங்க கையாளவும் செய்வீங்க. கவனமுடன் இதுல வெற்றியும் பெற்று விடுவீங்க. பயணங்களுக்கு இடையூறாக இருந்து வந்த விஷயங்களும் நீங்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய மாறுபட்ட கண்ணோட்டங்களுக்கு உங்கள் துணை இடத்துல நல்ல ஒரு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். பணவரவுல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. சிலருக்கு சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்தபடி தொழில முன்னேற்றம் நல்லபடியாக தங்க இருக்கும். வேலையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இன்று வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மனைவி இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வியில மாணவர்கள் அதிக கவனத்துடனும் இருப்பாங்க. பெற்றோர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. அரசு பணியாளர்களுக்கு வேலையின் காரணமாக சில டென்ஷன்களும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தேவையற்ற விஷயங்களுக்காக மனதை நீங்கள் குழப்பிக் கொள்ளவும் வேண்டாம். யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது தாங்க. எதிலும் என்று கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள் இழுபறியானாலும் முடியவும் காண்பீங்க. புதிய முயற்சிகளுக்கு உடன் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. அடிக்கடி மனதுல ஏதாவது தேவையற்ற சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வீட்டுல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். இதனால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. பிள்ளைகள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்கள் முரண்டு பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. மாணவர்களுக்கு சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வணிகத்துல சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. பிள்ளைகளுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று கால்நடைகள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். கால்நடை வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். சேமிப்புகள் சார்ந்த ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பயனற்ற வாக்குறுதிகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பெற்றோருடைய வழியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. பணிச்சுமையினால சற்று அசதியாகவும் உணர்வீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மாலை 4:40 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.